காட்டோட அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு பசு மூச்சிறைக்க ஓடிட்டு இருந்தது. அதோட முகத்துல அப்பட்டமான மரண பயம். அப்போ எதிர வந்த ஒரு யானை அதை மறிச்சு கேட்டுச்சு. ஏன் இப்படி தலத்தறிக்க ஓடுற? உன்னை யாராவது துரத்துறாங்களா? சற்று ஆசுவாசப்படுத்திக்கிட்ட அந்த பசு சொல்லுச்சு, நண்பா, நம்ம நாட்டு ராஜா காட்டுல இருக்கிற எல்லா எருமைகளையும் உடனே பிடிச்சு ஜெயில போட சொல்லி இருக்காராம். அதோ அந்த படை வீரர்கள் வர்றதுக்குள்ள நான் தப்பிக்கணும். யானை ஆச்சரியமா கேட்டுச்சு, ஆனா நீ ஒரு பசு தானே, எருமைகளை பிடிக்க சொன்னா நீ ஏன் ஓடுற? உன்னை அவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்கள? அதுக்கு அந்த பசு கவலையோட சொல்லுச்சு, உண்மைதான், நான் பசுங்கிறது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும்ல, ஆனா அவங்க என்ன பிடிச்சிட்டு போயிட்டா நான் எருமை இல்ல பசுதான் அப்படின்னு நிரூபிச்சு நான் வெளியே வர்றதுக்குள்ள 20 வருஷம் ஆகிடும். அந்த சித்திரவதைக்கு பயந்துதான் நான் ஓடுறேன். பசு சொன்ன அந்த கசப்பான உண்மையை புரிஞ்சுக்கிட்ட யானை ஒரு நிமிஷம் யோசிச்சது. அப்புறம் அதுவும் பசுவோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சது. தாமதமா கிடைக்கிற நீதி அநீதிக்கு சமம். நாம தப்பு பண்ணலன்னு அதிகாரத்துக்கிட்ட நிரூபிச்சு வர்றதுக்குள்ள நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதனாலதான் அநீதிக்கு பயப்படுறதை விட காலதாமதமாகும் நீதிக்கு பயந்து ஒதுங்கி இருக்கிறது புத்திசாலித்தனம்.